உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றோடு உங்கள் பயங்கள் எல்லாம் நீங்குவதாக. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா சவால்களும், பிரச்சனைகளும், போராட்டங்களும் ஒண்ணுமில்லாமல் போகும். தேவன் உங்களுக்கு அவருடைய பலத்தை உங்களுக்கு தருகிறார். எல்லாம் அவருடையதாயிடுச்சு. ராஜா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப எவனாவது வந்து உங்களை நோண்ட முடியுமா? மேவிபோசேத்தை ஏதாவது கேலி பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது மேவிபோசேத்தை. ஏன்? ராஜா பக்கத்துல இருக்கிறார், ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் பெருசு கிடையாது. அந்த பண பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. ராஜாவே பக்கத்துல தான் இருக்கிறாரு. என்ன பெரிய பிரச்சனை உங்களுக்கு? என்ன பெரிய பணம் தேவை? என்ன சாப்பாடு இல்லையா? அவரே பந்தியில், என் பந்தியில உட்காந்து சாப்பிடுன்னு தானே சொல்றாரு. அப்புறம் எப்படி பஞ்சமாகுமா? வராது. ராஜா வீட்டுல பட்னி இருக்குமா? இருக்காதே. ஊர்லயே சாப்பாடு இல்லைனாலும் ராஜா வீட்டுல இருக்கும். அந்த ராஜா தான் சொல்றாரு, என் டேபிள்ல தான் நீ உட்காந்து சாப்பிட போற. அததான் சொல்றாருங்க. அப்ப நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே இன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள், நீங்கள் சகித்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் பல வருஷமா இருந்து கொண்டது இயேசுவின் நாமத்தினால இன்றோட முடிவுக்கு வருகிறது. வாயை திறந்து சொல்லுங்க, நான் இதுல இருந்து வெளியே வருகிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியே வர்றேன். நான் ராஜாவோட உட்காந்து சாப்பிடுறேன். இனிமேல் ஆனந்தம் தான், இனிமேல் சந்தோஷம் தான், இனிமேல் செழிப்பு தான், இனிமேல் பரிபூர்ணம் தான். இந்த வாழ்க்கையில சொல்ல ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையிலே வருகிற எல்லா புயல் போல அடிக்கிற அந்த காத்து எல்லாம் எப்படி, அந்த இயேசுவே படகுல தான் இருக்கிற நான் காத்து அடிக்குது. ஆனா ரொம்ப நாள்லாம் அடிக்க முடியல. அதால இயேசு எந்திரிச்சாரு, எந்திரிச்சு சொன்னாரு, இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னாரு. அது அமைதல் ஆயிற்று. அதை போல இன்றைக்கு உங்களுடைய பொருளாதாரத்துல காத்து அடிச்சிட்டு இருக்கலாம், சரீரத்துல, குடும்பத்துல, எப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்திலும் அடிச்சிட்டு இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம், ஏழ்மையில இருக்கலாம். அது எல்லாவற்றுக்கும் இன்றையோடு ஒரு முற்று உண்டாகிறது. இன்னையிலிருந்து செழிப்பு ஆரம்பமாகிறது.